மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்திய ஜனநாயகத்தை காக்க நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டிருக்கிறோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியிருக்கிறார். I would like to highlight the 5 important areas in this presentation. The trend in the population growth. Number 2, the history of delimitation exercises. Number 3, the possible delimitation scenarios. Number 4, the impact on states like us. And number 5, the why we need to join hands right now. For decades, states present here have made significant efforts to control and manage the population growth. We introduced policies, raised awareness, and achieved what the nation aimed for, a stable population growth. While some other states continued to experience rapid population growth, we acted responsibly. As a result, we reached the population replacement rate much earlier than many other states. But instead of being rewarded for this achievement, we are now at the risk of losing our political representation. The green line in this graph clearly shows how effectively the states present here have controlled the population growth rate. On contrary, you can see the violet line. சுயாட்சி தன்மையுடன் செயல்பட்டால்தான் நாட்டில் வளர்ச்சி ஏற்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியிருக்கிறார். இந்திய கூட்டாட்சியை காக்கும் வரலாற்றில் முக்கியமான நாள் இன்று எனவும் இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கு தற்போது ஆபத்து வந்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியுள்ளார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் பிரதிநிதித்துவத்தை இழக்க நேரிடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியிருக்கிறார். தற்போது நம்முடன் இணைப்பில் நமது செய்தியாளர் ராஜகுமரன் இணைந்திருக்கிறார். ராஜகுமரன், அடுத்து எந்தெந்த நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கின்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழில் இந்த கூட்டத்திற்கான அவசியம் என்ன என்பது குறித்து அனைத்து தலைவர்களுக்கும் எடுத்து விளக்கமாக கூறியிருந்தார். இந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் எந்த மாநிலங்களில் இருந்தெல்லாம் தலைவர்கள் வந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய மொழியில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய உரை மொழி மாற்றம் செய்யப்பட்டு கேட்கக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அதன்படி இந்தி மட்டுமல்லாமல் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஒடியா உள்ளிட்ட மொழிகளில் எல்லாம் மொழி மாற்றம் செய்யப்பட்டு உடனுக்குடன் அந்த தலைவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழில் பேசியிருந்த பேச்சுகள் புரியக்கூடிய வண்ணமாக மொழி மாற்றம் செய்யப்பட்ட உரை அவர்களுக்கு தனியாக அந்தந்த தலைவர்களுக்கும் வழங்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆங்கிலத்தில் உரையாற்றியிருந்தார். எதற்கான தேவைக்கின்றன, அது 31 தொகுதிகளாக குறையப் போகின்றது என்ற கருத்தை எல்லாம் தமிழக முதலமைச்சர் தற்பொழுது தெரிவித்திருந்தார். மறுசீரமைப்புக்கு நாம் எதிரானவர்கள் கிடையாது என்று கூறியிருந்த முதலமைச்சர் அந்த மறுசீரமைப்பை நியாயமான முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது முதலமைச்சர் 534 தொகுதிகள் என்பதை உயர்த்தக்கூடாது, இப்படியே இருக்க வேண்டும். நாடாளுமன்ற தொகுதிகள் 543 இருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை, 543 என்பது அப்படியே இருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலமைச்சர் கூறியிருந்தார். தற்பொழுது நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்திலே மறுசீரமைப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது, ஆனால் நியாயமான முறையிலே மறுசீரமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். அரசியல் ரீதியாக நாம் போராடுவது மட்டுமல்ல, இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தின் மூலமாக நாம் மக்களிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். எனவே இந்த கூட்டு நடவடிக்கை குழு என்பது அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பணியையும் செய்ய வேண்டும் என்பதை முதலமைச்சர் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக பேசியிருந்த தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் தொகையை குறைத்ததற்காக தென் மாநிலங்களாகிய நமக்கு பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் தரக்கூடிய தண்டனையாக இது இருக்கின்றது என்ற கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். இந்த கூட்டம் தொடங்கி இருக்கின்றது. கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திலே அடுத்தடுத்து தலைவர்கள் உரை நிகழ்த்துகின்றார்கள். கேரளத்தினுடைய பினராயி விஜயன் இன்னும் சற்று நேரத்தில் பேச இருக்கின்றார். டி.கே. சிவகுமார் காங்கிரசினுடைய முக்கிய தலைவர், பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கக்கூடிய கர்நாடகத்தின் ஒரு தலைவர், அவரும் பேச இருக்கின்றார்.
அதே போன்று ஒடிசா மாநிலத்தில் பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து தற்பொழுது ஆட்சி அதிகாரத்தை பாஜகவிடம் இழந்திருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளம் கட்சியும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய அழைப்பினை ஏற்று இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கின்றார்கள். பிஆர்எஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்களும் தெலுங்கானாவிலே தற்பொழுது பிஆர்எஸ் கட்சி அவர்கள் தரப்பில் வந்திருக்கின்றார்கள். தெலுங்கானாவினுடைய காங்கிரஸ் சார்பாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய தெலுங்கானாவின் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் வருகை தந்திருக்கின்றார். தெலுங்கானாவை பொறுத்தவரை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று இரண்டு பிரதான கட்சிகளும் தற்பொழுது முதலமைச்சருடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். தெலுங்கானாவில் கடந்த காலங்களில் பிரதமர் உரையாற்றி இருந்த பொழுதுதான் தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பிற்கு பிறகு குறையக்கூடிய அச்சம் இருப்பதாக எல்லாம் சொன்னதை தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜகுமரன், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கலாம்.